அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்கழி மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஏன் திருமணம் செய்யக்கூடாதுங்கிறாங்க என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் என்றாலே அது தெய்வீக தவழக்கூடிய மாதமாகுங்க. இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்கும் நல்ல அறநெறிகளை பின்பற்றக்கூடிய மாதமாக இருக்குங்க. இறைவனுக்குரிய இந்த மார்கழி மாதத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மற்ற மதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்து இருக்குங்க. இதனால் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து திருப்பாவை திருவெண்பாவை பாடுவது அல்லது கேட்பது, பஜனை பாடுதல் மிகவும் புண்ணியமாகுங்க. மார்கழி மாதத்தில் திருமண சுபகாரியம் நடத்தப்படாவிட்டாலும் திருமணத்திற்கான வரன் பார்த்தல், ஜாதக பரிமாற்றம், கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுபகாரியங்களை எல்லாம் செய்யலாங்க. மார்கழி மாதத்தில் புதிய சொத்துக்கள் வாங்குதல், அதாவது நிலம், வீடு, மனை வாங்க முன்பணம் கொடுப்பது நல்ல விஷயந்தாங்க. மார்கழி மாதத்தில் அதிகாலையிலிருந்து அரிசி மாவில் கோலம் போடுவது சிறப்பானதாகுங்க. மார்கழி மாதத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா, மார்கழி மாதத்தில் விதை விதைத்தலும் திருமணமும் செய்யக்கூடாதுங்க. மார்கழி மாதமானது விதை வளர்வதற்கான காலம். இந்த காலத்தில் விதை விதைத்தல் அது சரியாக வளர்வதற்கான சூழல் இருக்காதுங்க. இதனால தான் திருமணமும் செய்யக்கூடாது என முன்னோர்கள் அப்பயே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கு என்பதால் அதிகாலையில் எழுந்திருக்க வேணுங்க. சூரிய உதயத்திற்கு பின்பு உறங்கக்கூடாதுங்க. மார்கழி மாதத்தில் புதுமனையில் புகுவிழா பண்ணக்கூடாதுங்க. வாடகை வீடு மாறி செல்லக்கூடாதுங்க. புதிய அலுவலக கட்டடத்துக்கு மாறுதல் கூடாதுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தார். மார்கழி மாதத்தில் திருமணம், நிச்சயதார்த்தம், காது குத்துதல், புதிய வீட்டிற்கு பத்திரப்பதிவு, வாகன பதிவு செய்தலும் கூடாதுங்க. மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதேசி, அருந்தீர தரிசனம் என இறைவனை அடையக்கூடிய இரு பெரிய விழாக்கள் வருகின்றனங்க. மார்கழி மாதம் என்றால் அது ஒரு பீடை மாதம் என பல பேர் சொல்லி கேட்டதுண்டு. ஆனால் அப்படியல்ல, அது ஒரு தெய்வீகமான மாதமாகுங்க. அதனால்தான் பகவான் கிருஷ்ணன் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். மாதங்களில் உயர்ந்த மாதம் மார்கழி மாதமாகுங்க. இந்த மாதத்தில் எவ்வளவோ சிறப்புகள் உண்டு. ஆடி மாதம் போலவே மார்கழி மாதம் இறைவனுக்குரிய மாதந்தாங்க. இறைவனை வணங்க வேண்டிய மிக அற்புதமான மாதம் என்பதால் திருமணம் மார்கழி மாதத்தில் செய்யப்படுவதில்லைங்க. மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுவது மிகவும் நல்லதுங்க. அதிகாலை என்றால் பிரம்ம முகூர்த்தமான 4:30 மணிக்கு எந்திரிச்சு நீராட வேணுங்க. மார்கழி மாதத்தில் இந்த நேரத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அதீத ஆக்சிஜன் நம் உடலுக்கு ஆண்டு முழுவதும் தேவையான நலனை தர வல்லதுங்க. இதனால தாங்க மார்கழி மாதம் அதிகாலையில் குளித்து விட வேணும். சூரிய உதயத்திற்கு பிறகு குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மார்கழி மாதத்தின் சிறப்பே கோலம் போடுவது தாங்க. இந்த கோலம் இரவு நேரத்தில் போடக்கூடாதுங்க. அதிகாலை நேரத்தில் தான் எழுந்து கோலம் போடுவது மிகவும் நல்லதுங்க. கோலம் என்பது வெறும் அழகுக்காக போடுவதில்லைங்க. கோலம் என்பது ஒரு வகை தர்மம் ஆகுங்க. மார்கழி மாதத்தின் சிறப்பே பஜனை தாங்க. பஜனை செய்யக்கூடியவங்களோட சேர்ந்து பஜனை செய்ய வேணுங்க. அதன் பின்னர் திருப்பாவை திருவெண்பாவை படிக்க வேணுங்க. மார்கழி 30 இந்த திருப்பாவை திருவெண்பாவை பாட வேணுங்க. திருமாலை அடைய கோதை நாச்சியார் அருளிய திருவெண்பாவையும் சிவமே மாணிக்க வாசகமாக உருவாகி அவர் அருளி சென்ற திருவெண்பாவையும் திருப்பள்ளி எழுச்சி இவற்றை மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக படிக்கவோ அல்லது கேட்கவோ செய்ய வேணுங்க. இப்படி பாடினால் அல்லது கேட்டால் புண்ணியம் உண்டாகுங்க. பக்திக்கு உரிய மாதம், பணிவாக இறைவனை அடையக்கூடிய மாதம், வைகுண்ட ஏகாதேசி, ஆருந்திர தரிசனம் போன்ற மிக அருமையான இறைவனின் அருளை பெறக்கூடிய கொண்டாட வேண்டிய மாதம் இந்த மார்கழி மாதந்தாங்க. மார்கழி மாதத்தில் தினமும் காலை நீராடி வீட்டில் இறைவனை வணங்கிவிட்டு அருகிலுள்ள திருமால் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று வணங்கி வருவது மிகச்சிறந்த இறையருளை பெறுவதற்கு சமங்க. நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா பெருமாளை எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் வாங்க. பெருமாள் கோவிலுக்கு செல்லும் முன்பு நம் கண்களில் முதலில் தெரிவது ராஜகோபுரந்தாங்க. அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டு தான் கோயிலுக்குள்ளேயே நுழைய வேணுங்க. கோவிலுக்கு வர முடியாதவங்க கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வழிபடுவதற்கு சமமாங்க. எனவே தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று கூறுவாங்க. கோவிலுக்குள்ளே நுழைந்தவுடன் தெரிவது பலிபீடம் தாங்க. அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நமது உடல், உள்ளம்,
காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் ஆகியவற்றை இந்த இடத்தில் பலி கொடுத்துவிட்டு இறைவனை வணங்கி செல்ல வேணுங்க என்பதற்காக இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளதுங்க. அதற்கு அடுத்து இருப்பது கொடிக்கம்பமாகுங்க. இந்த கொடிக்கம்பத்தில் தான் கோவிலின் திருவிழாக்களில் கொடியேற்றி அதனை ஊர் முழுவதும் தெரிவிப்பாங்க. அதற்கு அடுத்து பெருமாளின் வாகனமான கருடனின் மண்டபம் அமைந்திருக்குங்க. இதுவரை வணங்கிய பின் மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாளை ஒரே சிந்தனையுடன் நம்ம வணங்க வேணுங்க. அதன் பின்பு லட்சுமி, ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், சரஸ்வதி, ஆழ்வார்கள் ஆகியோரை தனித்தனியே வணங்க வேணுங்க. கோவிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் உட்கார்ந்து, இறைவா, நான் எனது பிரார்த்தனையை உன்னிடம் கூறிவிட்டேன். இதில் எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது உமக்கு நன்றாக தெரியும். அதன்படி வரம் கொடு என பிரார்த்தனை செய்துவிட்டு வர வேணுங்க. பின்பு மறுபடியும் கொடிக்கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து, பெண்களாக இருந்தால் 2 கை 2 கால் தலை ஆகிய 5 உறுப்புகளும் தரையில் படும்படியாக பஞ்சாங்க நமஸ்காரமும், ஆண்களாக இருந்தால் உடல் முழுவதும் தரையில் படும்படி சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்துவிட்டு வெளியில் வர வேணுங்க. சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தாங்க. அதில் புரட்டாசி மாத சனிக்கிழமைனாவே ஒரு விசேஷமானது தாங்க. திருமாலை வெங்கடேச பெருமானின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேணுங்க. சிலர் வெங்கடேச பெருமானின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வது வழக்கம்தாங்க. துளசி மாலையால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் நல்லதுங்க. மாவிளக்கிட்டு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை நன்றாக சலித்து அந்த மாவினாலே விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்ற வேணுங்க. பெருமாள் படத்தின் முன்னர் இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுங்க. வெங்கடாஜலபதிக்கு நிவேதனம் செய்யும் பொருட்களில் சர்க்கரை பொங்கல் மற்றும் வடை இடம்பெறுவதுண்டுங்க. சிலர் பாயாசமும் படைத்து வெண்ணையும் சர்க்கரையும் கலந்த கலவையை நிவேதனமும் படைப்பதுண்டுங்க. அன்புடன் இலையை அர்ப்பணித்தாலும் ஏற்பேன் என்று கீதையில் கண்ணன் கூறியது இங்கே கருதத்தக்கதுங்க. பெருமாளுக்கு படையலிட்டு பூஜை செய்யும் போது உறவினர்களையும் நண்பர்களையும் அழைப்பது மரபாகுங்க. எல்லோரும் பக்தி பெருக்கத்துடன் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட வேணுங்க. சனிக்கிழமையும் ஏகாதசியும் இணைந்த நாளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. நம் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து அருளாழ்வார் மகாவிஷ்ணு. சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகர்ந்த நாள் என்று, பெருமாளை வணங்கி வழிபடுவதற்கு உரிய நாள் என்று போற்றப்படுதுங்க. அதனால் தான் மற்ற நாட்களை விட சனிக்கிழமைகளில் திருப்பதி முதலான பெருமாள் குடிகொண்டிருக்கும் ஆலயங்களில் வழக்கத்தை விட மக்கள் அதிகமாக பெருமாளை தரிசிக்க செல்கின்றனர். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சார்த்தி வேண்டிக் கொள்வது, துளசி தீர்த்தம் பருகுவது ரொம்பவே மகத்துவம் வாய்ந்ததுங்க. அதுபோல குடும்பத்தில் ஏதேனும் வேண்டுதல் செய்பவர்கள், அதாவது குடும்பத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்று எந்த விஷயத்திற்காவது பிரார்த்தனை செய்பவர்கள் மஞ்சள் துணியில் 1 ரூபாய் அல்லது 11 ரூபாய் முடிந்து வைப்பார்கள். பெருமாளை மனதில் நினைத்து சனிக்கிழமைகளில் வேண்டிக் கொண்டு மஞ்சள் துணியில் காசு முடிந்து வைத்து பிரார்த்திக்கின்ற பக்தர்கள் இருக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசிகள் வருதுங்க. அதாவது வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என்று வருதுங்க. இந்த 2 ஏகாதசிகளுமே பெருமாள் வழிபாட்டுக்குரிய திதியாக போற்றப்படுதுங்க. ஏகாதசியில் விரதம் தொடங்கி மறுநாளான துவாதசியில் விரதத்தை பூர்த்தி செய்வது மிகவும் நல்லதுங்க. சனிக்கிழமை என்பது திருமால் வழிபாட்டிற்கான நாள் தாங்க. ஏகாதசி திதி என்பது பெருமாளை வழிபடுவதற்கு உரிய நாள் தாங்க. இந்த 2 விஷயங்களும் இணைந்து வருகின்ற நாள் இன்னும் நல்ல அதிர்வுகளை கொண்ட நாள் என்று ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம் மேற்கொள்பவர்களும் ஏகாதசி விரதம் இருக்கிற பெருமாள் பக்தர்களுக்கு 3 மடங்கு பலன் பெறுவதாக ஐதீகம் கூறுதுங்க. காலை அல்லது மாலை வேளையில் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலையும் தாயாருக்கு வெண்மை நிற மலர்களும் சாத்தி கண்ணார தரிசித்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டியது எல்லாம் தந்தருள்வார் வேங்கடவன். மங்கள காரியங்களில் இருந்து தடைகளை எல்லாம் நீக்கி தந்தருள்வார் மகாலட்சுமி தாயார். இந்த நாளில் பெருமாளுக்கு புளியோதரை அல்லது தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து பிரார்த்திப்பதும், விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து பூஜிப்பதும் இழந்த செல்வங்களை தந்தருளும் என்பது ஐதீகமாகும்.
இந்த வீடியோவில் மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதது, திருமணம் ஏன் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் பார்த்தோம். சனிக்கிழமை விரதம் எவ்வாறு கடைபிடிக்கப்படுது என்பதை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.